இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யாத்ராகமம் 3:6. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். மோசேவை தேவன் தேர்ந்தெடுக்க வெளிப்பட்ட போது தேவனை பார்க்க பயந்து அவனோட முகத்தை மூடிக்கிறான். ஏன்னா அவன் எகிப்தியனை கொலை செய்ததுனால அவனை தண்டிக்க தேவன் வந்துட்டாருன்னு நினச்சி பயந்து மூடிக்கிட்டான். ஆனால் தேவன் இஸ்ரவேலர்களை மீட்டெடுக்க மோசேவை தெரிந்து கொண்டார், தண்டிக்கிறதுக்கு இல்லை. இப்படி கொலை செய்த மோசேவை தேவன் என் வீட்டில் உண்மை உள்ளவன் சொல்லி ரொம்பவே நேசிக்கிறாரு. அதுக்கு காரணம் அவன் தேவனை பார்த்ததுக்கு அப்புறம் தேவனுக்கு பயந்து தேவன் மேலே பிரியம் உள்ளவனா அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறான். இங்கே நாமளும் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் தேவன் நமக்கு வெளிப்பட்டதுக்கப்புறம் திருத்தி தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். தப்பு பண்ணிட்டோமேன்ற குற்ற உணர்ச்சியில் வாழ்கிறத விட தேவனுக்கு கொடுக்குற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த தப்பை திருத்திக்கிட்டு தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாலே தேவன் நம்மளை தண்டிக்க மாட்டார். சில பேர் தப்பு செஞ்சுட்டு அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை எப்படி சரி செய்யலாம்னு யோசிக்க மாட்டாங்க. இங்கே மோசே ஒருவனை கொலை செய்தான், அவன் திரும்பி உயிரோடு கொண்டு வர முடியாதான். இப்படி திரும்ப செய்ய முடியாத காரணங்களுக்கு நம்ம வேதனைப்பட்டு தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் திருத்திக்க முடியுன்ற காரியங்களை நம்ம திருத்தி வாழணும். திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்போ நிச்சயமாக தேவன் மன்னிப்பார். ஆமேன்.